ஹதீஸ்கள் வகைப்படுத்தப்பட்டுச்சு. ஒன்று முத்தவாத்திரான ஹதீஸ், இரண்டாவது ஆகாதான ஹதீஸ். திறனாய்வு கலைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக ஹதீஸ்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று முத்தவாத்திரான ஹதீஸ், இரண்டாவது ஆகாதான ஹதீஸ். ரைட். இதுல இந்த ரெண்டு வகையையும் தான் நாங்கள் ஹதீஸ்களுடைய வகைகள் என்று இதுக்குள்ள படிக்க போறோம். அதுக்குள்ள இருந்துதான் எங்களுக்கு இந்த கேள்வியும் வந்திருக்கு. அப்ப பாருங்க, முத்தவாத்திரான ஹதீஸ் என்பது ஒரு விடயத்தில் அவர்கள் பொய்யுரைத்தல் சாத்தியமாகாது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தரத்திலும் அதிகமான எண்ணிக்கையுடைய அறிவிப்பாளர்களால் அறிவிக்கப்படும் ஹதீஸ். இதைத்தான் முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்றேன். முத்தவாத்திரான ஹதீஸ் என்ற என்ன? ஒரு விடயத்தில் அவர்கள் பொய்யுரைத்தல் சாத்தியம் இல்லை, இவங்க பொய் சொல்ற ஆக்களே இல்லை, உண்மையை மாத்திரம்தான் சொல்லுவாங்க. நபியா அவங்க சொன்னு பொய் சொல்லவும் மாட்டாங்க, ஏனைய விஷயத்துல பொய் சொல்லவும் மாட்டாங்க. இப்படி பொய் சொல்றது சான்ஸே இல்லை என்று முழு சமூகமும் நம்பக்கூடிய லெவல்ல இருக்கிற பலர், ஒருத்தரும் இல்லை, அப்படியான அந்த அந்தஸ்தில் இருக்கிற பலர் என்ன செய்யற, ஒவ்வொரு தரத்திலும், ஒவ்வொரு தரம் என்றா ஒரு ஹதீஸ் பலரை தாண்டி வரணும். நபி அவங்கள்ட்ட இருந்து, முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நபி அவங்க சொல்லிப்பாங்க, அதுக்கு பிறகு சஹாபாக்கள்கிட்ட இருந்திக்கும். ரைட், சஹாபாக்கள், அது பிறகு தாபியீன்கள், அது பிறகு அதுல இருந்து தபு தாபியீன்கள். அப்போ ஒவ்வொன்று பாருங்க, இதை சொல்ல தபகா என்ற அரபுல, அதாவது தரம். இந்த ஒவ்வொரு தரத்திலையும் சஹாபாக்களும் அதை சொல்லிக்கிறாங்க, தாபீன்களும் சொல்லிக்கிறாங்க, தபு தாபீன்களும் சொல்லிக்கிறாங்க. சொன்ன சஹாபாக்களை பார்த்தா சொன்னாக்கள் அப்படியான ஆக்கள், அவங்க பொய் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை, சந்தேகம் இல்லாம அது ஹதீஸாக எடுக்கல. சரி, அதே ஹதீஸ சொன்ன தாபீன்களை பார்த்தாலும், தாபீன்கள் அந்த ஹதீஸ் அறிவிச்சவங்களை பார்த்தாலும் அவங்க பொய் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. அதே ஹதீஸ் அறிவிச்ச தபு தாபீன்கள், தாபீன்கள்ட்ட கேட்டு தபு அறிவிச்சு அதை படிச்சு அந்த ஹதீஸ சொன்ன அறிவிச்ச தபு தாபீன்களை பார்த்தாலும் இவங்க பொய் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப பாருங்க, ஒவ்வொரு தரத்திலும் சஹாபாக்களிலேயும் தான், அவங்கள்ட்ட இருந்து அந்த ஹதீஸ படிச்ச தாபீன்கள் அவங்களிலேயும் தான், அந்த எல்லாரும் இந்த ஹதீஸ் அறிவிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் அறிவிச்சுக்கிறாங்க. அறிவிச்சாக்களை பார்த்தா யாருமே பொய் சொல்ற ஆக்கள் இல்லை, பேணுதலான ஆக்கள், அமல்களுடைய விஷயத்துல ஏனைய விடயத்துல அல்லாஹோட மிகவும் நெருங்கியவர்கள். இப்படியானவர்கள் அறிவிச்ச ஹதீஸ், இதைத்தான் சொல்ற முத்தவாத்திர் என்று சொல்லி. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹதீஸ் ஆக தரத்துல, ஆக உயர்ந்த தரத்தில் இருக்கும் இந்த ஹதீஸ். ஏன், பொய் சொல்ற ஆக்களும் அறிவிக்கல. ரைட், அவங்கள்ட்ட பொய் சொல்றது சான்ஸே இல்லை. ஒவ்வொரு தரத்திலையும் எல்லாராலையும் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதுவும் நிறைய பேரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே ஹதீஸ்ல மிகவும் தரம் வாய்ந்ததாக இப்படியான ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். இதைத்தான் சொல்றோம் முத்தவாத்திர் என்று சொல்லி. அப்ப இதை பாடமாக்கி கொண்டிருக்க வேணாம். முத்தவாத்திர் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, எக்ஸாம்ல கேள்வி வந்து சொன்னா பாடமாக்கி கொண்டு இருக்கிறல்ல, விஷயத்த ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறார்களும் இந்த ஹதீஸ் அறிவிச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு தரத்திலையும் நிறைய பேர் அறிவிச்சுக்கிறாங்க. அறிவிச்ச அவ்வளவு பேரும் அவ்வளவு பேர் தான், அவங்க பொய் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்படியான ஹதீஸை சொல்ற முத்தவாத்திர். சனதின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இவ்விதி பேணப்படும். அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த விதி, அதாவது சஹாபாக்கள்லையும் தாபீன்களையும் தான், தபு தாபீன்களையும் யாரும் அந்த இடத்துல பலவீனமானவர்கள் இல்லை. இவ்வாறான ஹதீஸ் அறிஞர்களால் மிக உறுதியான, ஆதாரபூர்வமான, மிக உறுதியான, மிக ஆதாரபூர்வமான ஹதீஸாக குறிக்கப்படுகின்றது. விளங்கிட்டா முத்தவாத்திர் என்ற என்னன்னு சொல்லி, முத்தவாத்திரான ஹதீஸ் என்ற என்ன விளங்கிட்டா? இவத்துல தரம் என்று குறிக்கப்பட்டிருக்கு, சஹாபாக்கள், தாபீன், தபு தாபீன் அவர்களையா? ஒவ்வொரு தரத்திலும் என்றா ஒவ்வொரு அந்த படித்தரத்திலே, அந்த படித்தரம் யாரு? சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள் தான். விளங்குதா?
ரைட். அப்ப முத்தவாத்திரண்டா என்னன்னு விளங்கிட்டு உங்களுக்கு இப்ப டவுட் இருந்தா கேளும். கேட்கலையே. டவுட் இருந்தா மைக் ஒன் பண்ணி கேளுங்க. சரி. அப்ப சில நேரம் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வர இல்லையா, அதிகமான எண்ணிக்கை உடையண்டா எத்தனை பேர் அப்படி அறிவிச்சிக்கணும் என்று சொல்லி, அதிகமான எத்தனை பேர், அதிலேயும் சில கருத்து வேறுபாடுகளுக்கு பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக 10 முத்தவாத்திருடைய எண்ணிக்கை. இது ஒரு காலம் உங்களுக்கு கேள்விக்கு வராது. 7 எக்ஸாம்பிள் ஒரு காலம் முத்தவாத்திருடைய உங்களுக்கு சொல்றேன்னா தேவையான சும்மா நோட் பண்ணி வச்சு. முத்தவாத்திருடைய எண்ணிக்கை வந்து அதுல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி. அப்ப அதை 4 பேர் அறிவிச்சாலும் அது முத்தவாத்திர உடைய அந்த தரத்துல வைக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பல ஆதாரங்களை முன் வச்சு அதை அறிஞர்கள் சொல்றாங்க. சரியான 10 4 இன்னும் பல கருத்து இருக்கு, அதெல்லாம் எழுதி தேவையில்லை, அது அவுட் ஆஃப் சிலபஸ். ரைட். அப்போ முத்தவாத்திரண்டா ஷோர்ட்டா உங்களால சொல்ல இயலும். ஒரு ஆளுக்கு சொல்ல இயலுமா முத்தவாத்திரான ஹதீஸ் என்ன சொல்லுங்க. ஒரு விடயத்துல அவங்க பொய்யுரைக்க மாட்டாங்கன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தரத்திலையுமே அதிகமான எண்ணிக்கையை கொண்டவங்களால் அளிக்கப்பட்ட ஹதீஸ். ரைட். அடுத்து 2வது பாருங்க, அல் ஆஹாத். அல் ஆஹாத். அப்ப பாருங்க, அல் ஆஹாத் என்ற அரபு பதம் அஹது அல்லது வாஹித் என்ற அரபு பதத்தின் பன்மை சொல். தமிழ்ல பன்மை சொல்லிக்கானே பூ பூக்கள், ஓடினான் ஓடினார்கள் என்ற மாதிரி அரபுல வாஹித் அஹத் என்ற ஒன்றுக்கு சொல்ற, ஒத்தே அறிக்கிற விஷயத்தை சொல்ற, அதுல பன்மைதான் ஆஹாத். சரியா? அப்ப அல் ஆஹாத் என்ற அரபு பதம் அஹத வாஹித் என்ற பதத்தின் பன்மை சொல்லாக காணப்படுது. மொழி கருத்தில் ஒருவர் என்ற கருத்தை கொள்ளலாம். அதாவது அஹது வாஹித் என்றா ஒருவர், ஒன்று, ஒரு விஷயத்துக்கு செல்ற. சரி, ஹதீஸின் அடிப்படையில், அதாவது இங்க நாங்க ஏன் ஆஹாத் என்பதன் மூலமாக என்ன வரை விளக்கம் கொடுக்கிறோம், இஸ்லாமிய பரிபாசையில் என்ன விளக்கம் கொடுக்கிறோம்டா, முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை அல்லது முத்தவாத்திரான ஹதீஸின் சனதில் அடங்குகின்ற அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கையை எவ்வகையிலும் அடையாத ஹதீஸ். ரைட். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும், முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை அல்லது முத்தவாத்திரான ஹதீஸின் சனதில். இப்ப உங்களுக்கு வரை விளக்கணத்தை பத்தி யோசிக்க வேணாம், சொல்ற விஷயத்தை கவனிச்சுக்கணும். இப்ப சனத் என்ற என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப இதை கவனிச்சுக்கொள்ளும். ஆகாதண்டா என்னன்னு இப்ப யோசிக்க வேணாம், சொல்ற விஷயத்தை கவனிச்சுக்கொள்ளும். ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நபி அவங்க சொன்னா அதுக்கு என்னன்னு சொல்லுவோம். நபி அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கண்டா அது என்ன? ஹதீஸ். சொன்னாலும் ஹதீஸ் அல்லது சுன்னான்னு சொல்லுவோம், செஞ்சாலும் ஹதீஸ் சுன்னாதான். அதுதான் நாங்கள் ஹதீஸுடைய வரை விளக்கணம் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், பண்புகள், வர்ணனைகள் எல்லாமே ஹதீஸ் தான். நபியா அவங்கள்ட்ட இருந்து வெளிப்பட்டா சரி, அது செயலாக வெளிப்படலாம், சொல்லாக வெளிப்படலாம், எந்த விதத்துல வெளிப்பட்டாலும் அதுக்கு ஹதீஸ் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுது ஒரு விஷயம், அதை ஒரு நபர் கேட்கிறார், ஏ என்ற நபர். அவர்கிட்ட இருந்து பி என்ற நபர்கிட்ட ஏ என்ற நபர் சொல்றார். அப்ப பி கிட்ட போகுது. பி என்ற நபர் போறார், சி கிட்ட சொல்றார். அதாவது சஹாபாக்கள், தாவின் அப்படின்னு போகுது என்று வைப்பமே. சி என்ற நபர் டி கிட்ட சொல்றார்.
டி என்ற நபர் போய் இ கிட்ட சொல்றார், இ என்ற நபர் போய் எஃப் கிட்ட சொல்றார். இப்படியே வந்து கடைசியில இப்படி பல கடந்து பல ரகாரி என்று எடுத்துக்கொள்ளும் புகாரி கிரந்தத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சரி. சரியா? இப்படி பல நபர்கள் என்ன செய்து இது நபி அவங்கள்ட்ட இருந்து அப்படியே தாண்டி வந்திருக்கு. அப்ப இவர் ஹதீஸ் சொல்லியிருக்கிறார் என்ற நபர். அப்ப இவர் யாரு? அறிவிப்பாளர். பி என்ற நபர் ஹதீஸ சொல்லியிருக்கிறார். எனவே பி என்றவர் யாரு? அறிவிப்பாளர். எனவே இதில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அறிவிப்பாளர்கள், ஹதீஸ் அறிவிப்பாளர்கள். ஏன் ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். அப்ப யார் அவர்? ஹதீஸ் அறிவிப்பாளர். அப்ப லிஸ்ட் அவர் ஒரு ஹதீஸ் அறிவிச்சாலும் சரி அறிவிப்பாளர் லிஸ்ட்ல அவரோட பேர் இருக்கும். அஸ்மாவுர் ரிஜால் நாம மேல பார்த்தோம். அது கருத்து என்ன? மனிதர்களின் பெயர்கள். அதுல அவங்களோட லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட் இல்லாட்டி அந்த ஹதீஸ் எடுக்க இயலாது. லிஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் எப்படிப்பட்டவர்னு இருக்கும். அதான் அஸ்மாவுர் ரிஜால். அப்ப அதை வச்சு என்ன செய்யும்? ஹதீஸை தரப்படுத்திடும். இப்ப அதை யோசிக்க வேணாம், குழப்பிக்கொள்ள வேணாம். அதை இன்ஷால்லா தனிப்பாடத்துல பார்ப்போம். ஷோர்ட்டா சொன்னது விளங்கினவங்க எடுத்துக்கொள்ளும், விளங்காதவங்க பிரச்சனை இல்லை. அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு நபரும் யாரு? நபர்களும் யாரு? அறிவிப்பாளர்கள். இ என்ற நபர் ஒரு அறிவிப்பாளர், சி என்ற நபர் ஒரு அறிவிப்பாளர். இதைத்தான் அரபுல சொல்ற இந்த அறிவிப்பாளர் என்றதான் சொல்ற ராவி என்று சொல்லி. ராவி அறிவிப்பாளர். அப்ப ஏ ஒரு ராவி, பி ஒரு ராவி, சி ஒரு ராவி, டி ஒரு ராவி. இப்படி இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ராவிகள். ஒருத்தருக்கு ராவி என்று சொல்லுவோம், பலர் இருக்கிறாங்க ராவிகள். அரபுல ருவாத் அறிவிப்பாளர்கள். பன்மை ராவிர பன்மை ருவாத். பன்மை ருவாத் அறிவிப்பாளர்கள். இப்ப சொன்ன எவ்வளவு விஷயம் விளையிட்டா உங்களுக்கு விளையிட்டா? ஓ சார். சார் ரைட். இப்ப அடுத்த விஷயத்தை கவனி. இப்ப இது இப்படியே நபி அவங்கள்ட்ட இருந்து அப்படியே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போய் பல ராவிகளை கடந்து போய் புகாரி என்ற கிரந்தத்துல வருது. எனவே இதுல ஒரு சங்கிலி தொடர் ஒன்று காணப்படுதா இல்லையா? சங்கிலி தொடர் ஒன்று காணப்படுதா இல்லையா? ரைட். இந்த முழு சங்கிலி தொடரை தான் சொல்ற. இந்த முழு சங்கிலி தொடர் இதத்தான் சொல்ற சனது என்று சொல்லி. அல்லது இஸ்னாத். சனத் அல்லது இஸ்னாத், சங்கிலி தொடர். இப்ப விளையிட்டா சனது என்னன்னு சொல்லி? இஸ்னாத். ரைட். சனத் இஸ்னாத்னா உங்களுக்கு என்னன்னு இப்ப தெரியும். விலங்கல் என்று சொன்னா கேட்டுக்கொள்ளும். ஜூம் கட் ஆகும். இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. அதுக்கு பிறகு கட் ஆகும். கட்டானா திரும்ப ஜாயின் பண்ணிக்கொள்ளும் சேம் லிங்க்ல. யாருக்காச்சும் விளங்காம இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் சொன்னதுல ஏதாச்சும் விளங்காம இருந்தா கேட்கலாம். அப்ப ராவி என்றா உங்களுக்கு என்னென்று தெரியும். இஸ்னாத் அல்லது சனத் என்றாலும் உங்களுக்கு என்னென்று தெரியும். தெரியும் தானே? ரைட். இப்ப பாருங்க ஆகாதண்ட இப்ப என்னன்னு பார்ப்போம். முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை அல்லது முத்தவாத்திரான ஹதீஸின் சனதில், அப்ப இப்படி ஒவ்வொரு ஹதீஸும் ஒரு சனது இருக்கும். சனதில் அடங்குகின்ற அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கையை எவ்வகையிலும் அடையாத ஹதீஸிலே இது குறிக்கும். ஆகாதான ஹதீஸ். அப்ப முத்தவாத்திருடைய நிபந்தனை என்னன்னு சொல்லி நாங்க மேலுக்கு படிச்சிட்டோம். வரைவிலக்கணத்துக்குள்ளே இருக்கு.
முத்தவாத்திரான ஹதீஸ் என்ற அது எப்படி இருக்கும் சொல்லுங்க முரால். அதிகமான முத்தவாத்திருடைய ஹதீஸ். எண்ணிக்கையுள்ள அறிவிப்பாளர்களால் ம். அறிவிக்கப்பட்டு இருக்கும். ம். அடுத்தது அறிவிப்பாளர்கள் பொய் உரைக்க மாட்டாங்க என்ற ஒரு நிபந்தனை. அவங்க பொய் உரைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படியானவங்களால் அறிவிக்கப்பட்டதாக இருக்கும். அதிகமானவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கும். 2. வேற பல அப்படியானவர்கள் தரப்பினர்களால் சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தரப்பிலையும் ஒவ்வொரு படித்தரத்திலையும், அதாவது சஹாபாக்கள்லையும் தான், தாபீன்கள், தபி எல்லாரிலையும் இந்த நிபந்தனை இருக்கும். அவங்க பொய்யுரைத்தல் சாத்தியமாகாது நிறைய பேர் அறிவிச்சுக்கிறாங்கன்றது எல்லாருலேயும் தான். சஹாபாக்கள்ல மட்டும் என்று இல்லை, தாபீன்கள் அப்படி என்று இல்லை, எல்லாருலேயும். ரைட். அடுத்தது ஹதீஸ் ஸ்டார்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த நிபந்தனை பேணப்பட்டிருக்கும். எனவே அந்த நிபந்தனை, அந்த முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை அல்லது முத்தவாத்திரான ஹதீஸின் சனதில் அடங்கின்ற அறிவிப்பாளர்கள் எண்ணிக்கை. அப்ப சனதில் அடங்கின்ற அறிவிப்பாளர்கள் எண்ணிக்கை என்றா என்ன? அந்த முத்தவாத்திர எண்ணிக்கை நாங்க சொன்னோம் 4 அல்லது 10 என்று சொல்லி. ரைட். அப்ப 4 என்று எடுத்துக்கொண்டாலும் அதை விட குறைஞ்சாகல இருப்பான். குறைஞ்சாக தான் அதை அறிவிச்சுப்பான். அப்படின்றா 3 பேர் அறிவிச்சுப்பான். அப்ப முத்தவாத்திர நிபந்தனை இல்லை. அதே நேரம் அந்த சனதில் இருக்கிற ஆக்களை பார்த்தாலும் குறை பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படியான ஹதீஸ்களை தான் சொல்லுவோம் ஆஹாத் என்று சொல்லி. விளையிட்ட ஆஹாதான ஹதீஸ் என்னன்னு சொல்லி விளையிட்டா. ரைட். இப்ப நீங்க இந்த 2 வரைவிலக்கணத்து இப்ப உங்களுக்கு முத்தவாத்திர் என்றாலும் என்னன்னு தெரியும், ஆஹாத் என்றாலும் என்னன்னு தெரியும். எனவே இது 2ஐயும் படிச்சத்தை வச்சு சொல்லுங்க, எது தரம் கூடிய ஹதீஸ்? ஆஹாதா முத்தவாத்திரா? ரைட், வெரி குட். முத்தவாத்திரான ஹதீஸ் தான் தரம் கூடியது. ஏன்? அந்த நிபந்தனை அடையாத அந்த தரத்துக்குள்ள, அந்த உயர்ந்த தரத்துக்குள்ள வராத எல்லாத்தையும் தூக்கித்தான் ஆஹாதுக்குள்ள போடுறான். அப்ப முத்தவாத்திரான் தரம் கூடியது. அப்ப இன்னொரு தடவை பாருங்க, வரைவிலக்கணத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை அல்லது முத்தவாத்திரான ஹதீஸுடைய அந்த சனதில் அடங்குகின்ற அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வகையிலும் அடையாத ஹதீஸ்களை ஆயிக்கும். அப்ப சனதில் இருக்கிற எண்ணிக்கையில பிரச்சனைக்கும் அல்லது நிபந்தனையில பிரச்சனை. நிபந்தனை என்ன? பொய்யுரைத்தல் சாத்தியமாகாத என்று அங்க சொல்லியிருக்கு. அப்ப இங்க சில நேரம் மறதிருக்கிற பொய் சொல்றதை சான்ஸ் இருக்கிறார்களும் அறிவிச்சிக்கலாம். அப்படி அறிவிச்ச ஹதீஸ் ஆகாதுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. அதை முத்தவாத்திக்குள்ள வைக்க மாட்டான். 2 ஹதீஸ் கொண்டு நிறைய பேர் அறிவிச்சு இருக்கிறாங்க, இருந்தாலும் அங்க பிரச்சனை இருக்கு, ஆகாதுக்குள்ள கொண்டு வந்துடுவான். சரி, பொய்யுரைத்து சாத்தியமாகாது என்ற நபர்கள் அறிவிச்சிருக்கிறான், ஆனா அறிவிச்சாக்களை ஆகாதுக்குள்ள கொண்டு வந்துடுவான். அப்ப அந்த நிபந்தனை எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தா தான் முத்தவாதிக்குள்ள போகும். ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆனா ஆகாதுக்குள்ள வந்துடும். அப்ப வரைவிலக்கணத்தை பாடமாக்கி கொண்டிருக்க, நான் குர்ஆன் வசனத்தை பாடமாக்கிற மாதிரி விஷயத்தை விளங்கி ஒரு தரம் 2 தரம் வாசிச்சேன்டா சரி. ரைட். அப்ப இதுவரைக்கும் நீங்க படிச்சதை வச்சு இப்ப உங்களால நாங்க பார்த்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணேலும் துறைசார் அறிஞர்களால மிக உறுதியான ஆதாரபூர்வமான ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படுவது எந்த ஹதீஸா இருக்கும்? இதுல சொல்லிக்கிறதுல ஹதீஸ் முத்தவாத்திர். ரைட். இதுல ஹதீஸ் ஆகாது என்ற ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இது வருமா வராது? ஆன்சருக்கு இது மிக உறுதியான ஆதாரபூர்வமான என்ற லிஸ்ட்ல இதை சேர்க்க இயலாது. என்ன என்றா அதை விட ஆதாரபூர்வமானதுதான் ஹதீஸ் முத்தவாத்திர். அது புறா மிச்சம் எல்லாம். அப்ப இது 2மே எங்களுக்கு தெரியும். ஹதீஸ் ஆகாது என்றாலும் என்னென்று தெரியும், அதிர விளக்கம் தெரியும். முத்தவாத்திர் என்றாலும் என்னென்று தெரியும், அதிர விளக்கம் தெரியும். அங்கால பார்த்தா மருஃபு, முஅல்லக், மௌகூஃப் என்றெல்லாம் போட்டிக்கே. அப்ப அதெல்லாம் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி வரும். அதைத்தான் இப்ப அடுத்து நாங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லி தான் படிக்க போறோம். ரைட். அப்ப அப்படியே கீழே வந்து என்னன்னு சொன்னா இதுல பாருங்க, இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. அல்லாஹாத் என்ற அரபு பதம் அஹது அல்லது வாஹித் என்ற அரபு பதத்தின் பன்மை சொல்லாகும். மொழிக்கருத்தில் ஒருவர் என்ற கருத்தை கொள்ளலாம்.
ஹதீஸின் அடிப்படையில் முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை அல்லது முத்தவாத்திரான ஹதீஸின் சனதில் அடங்குகின்ற அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கையை எவ்வகையிலும் அடையாத ஹதீஸ்களை இது குறிக்கும். ஒரு ஹதீஸ் ஆகாதானது என நிரூபிக்கப்பட்டால் உசூலுல் ஹதீஸின் சட்ட விதிகளின்படி ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே அதனை ஏற்பதா மறுப்பதா என்ற தீர்மானம் பெறப்படும். ஏன் இதுல சிக்கல் ஒன்று இருக்கு. ஆகாதுல வருது என்ற சிக்கல் இருக்கு. குறைய பேர் அறிவிச்சுக்கிறான், இல்லாட்டி மறதி இருக்கிறாக்கள், பொய் சொல்றாக்கள் அறிவிச்சுக்கிறான். எனவே சிக்கல் இருக்கு. எனவே இப்போ உசூல் ஹதீஸின் பிரகாரம் ஆய்வு செய்யப்படும் ஹதீஸ் மிக ஆழமாக. அது பிறகுதான் அந்த ஹதீஸ் ஏற்கிறதா இல்ல மறுக்கிறதா. அதாவது ஹதீஸ் லிஸ்ட்ல தரம் வாய்ந்த ஹதீஸ் லிஸ்ட்ல எது சேர்க்கிறா இல்ல அதை விட்டு போட்டு போறா என்று சொல்லி அதை அறிஞர்கள் முடிவு செய்வாங்க. எனவே ஆகாதான ஹதீஸ்கள் பல உபபிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அப்ப இப்படியான ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்தெடுத்து பார்த்தா அதை பல பிரிவுகளாக பிரிச்சு பார்க்கலும், பல அடிப்படைகளை வச்சு பிரிக்கலும். அப்படியான பிரிவுகளை தான் நாங்கள் சரி விளங்குதா பேசுறது? ரைட், பாருங்க. Recording in progress. ரைட், அப்ப ஹதீஸ் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து முத்தவாத்திரா ஆகாதான்னு சொல்லி வகைப்படுத்தியாச்சு. அப்ப முத்தவாத்திர்ல வகைப்பாடுகள் ஒன்று நாங்க பார்க்கல. முத்தவாத்திரன் அது முத்தவாத்திரா, அதுல தரப்படுத்தல் ஒன்றும் இல்லை. ஆனா ஆகாத இன்னும் பல வகைகளாக பிரிக்கிறான். ஆகாதான ஹதீஸ்களை இன்னும் பல பிரிவுகளாக வகைகளாக பிரிக்கிறான். பல அடிப்படைகளை வச்சு அது பிரிக்கப்படுது. ரைட், அதை பாருங்க. முதலாவது அந்த ஹதீஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கிற அந்த எண்ணிக்கையை வச்சு, அறிவிப்பாளர் வரிசைகளின் எண்ணிக்கையை பொறுத்து அதை வகைப்படுத்தினான். அப்ப சனதுகளின் எண்ணிக்கை, சனது என்ன உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்ப அந்த சனதுகள்ல எண்ணிக்கையை வச்சு அதை பிரிக்கிறாங்க. ரைட், அப்ப எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. முதலாவது அல் மஷ்ஹூர், இரண்டாவது அல் அசீஸ், மூன்றாவது அல் கரீப். சனதுர எண்ணிக்கையை வச்சு நல்லா யாம்பூலும் முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்லக்கூடாது. ஆகாதான ஹதீஸ்களை சனதுர எண்ணிக்கையின் அடிப்படையில வகைப்படுத்துறாங்க. எப்படி இத்தனை பேர் அறிவிச்சா இந்த வகை, இதை விட குறைய அறிவிச்சா அப்படின்னு சொல்லி. அதாவது முதலாவது அதுல அல் மஷ்ஹூர், இரண்டாவது அல் அசீஸ், மூன்றாவது அல் கரீப். மஷ்ஹூர் என்றா என்னன்னு சொன்னா, மஷ்ஹூர் என்றா ஒவ்வொரு தரத்திலையும், அதாவது ஒவ்வொரு தரம் என்றாலே உங்களுக்கு வந்துடணும். சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், மூன்று படித்தரங்கள். இந்த ஒவ்வொரு படித்தரத்திலையும் ஒரு ஹதீஸ 3 பேர் அல்லது 3க்கும் அதிகமானவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருந்தா அதுக்கு சொல்லுவோம் அல் மஷ்ஹூர் அப்படின்னு சொல்லி. அல் மஷ்ஹூர் என்று சொல்லி சொல்லுவோம். சஹாபாக்கள்ல 3 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. ரைட், அப்ப இவங்க தானே படித்தரம் ஆரம்பம். அதான் முதலாவது இதுல நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினதான் இது, போன பெச்சலுக்கு அதை அப்படியே நோட் பண்ண அப்படியே இருக்கு. முதலாவது அதாவது சஹாபாக்கள்ல எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, சஹாபாக்கள்ல 3 பேர் அறிவிச்சிருக்கிறான். 3 பேர் அல்லது 3 பேருக்கும் அதிகமானவர்கள் அறிவிச்சுக்கிறான். குறிப்பிட்ட ஹதீஸ் சனதை பார்க்கும்போது இங்களை தாபீன்களை பார்த்தா தாபீன்கள்லையும் 3 பேர் அல்லது 3க்கும் அதிகமானவங்க அறிவிச்சுக்கிறான்.
அதனால தபோ தாபீன்களை பார்த்தா தபோ தாபீன்களும் 3 பேர் அல்லது 3க்கும் அதிகமானவர்கள் அறிவிச்சுக்கிறான். இப்படி அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு ஹதீஸ், அதை நாங்க அல் மஷ்ஹூர் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது அல் அசீஸ். அடுத்தது அல் அசீஸ். அசீஸ் என்ற என்னண்டா ஒவ்வொரு தரப்புலையும், அதாவது ஒவ்வொரு படித்தரத்திலையும் அல்லது ஏதாவது ஒரு படித்தரத்துல 2 பேர் அறிவிச்சுட்டா அந்த ஹதீஸை சொல்லுவோம் அல் அசீஸ் என்று சொல்லி. ஒன்று சஹாபாக்களும் 2 பேர், தாபீன்களும் 2 பேர், தபு தாபீன்களும் 2 பேர் அப்படி அறிவிச்சிருந்தா இதை உங்களுக்கு கைட்ல இதுல விரிவாக்கம் தரல. நான் சும்மா சொல்றேன், நீங்க தேவைன்னா இப்படி நான் போட்டிக்க மாதிரி அல்லது ஏதோ உங்களுக்கு விளங்குற மாதிரி சரி சும்மா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளனா நோட் பண்ணி கொள்ளலாம். ரைட், நோட் பண்ணி வச்சா உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி கொடுத்து ஈஸியா இருக்கும். அப்ப அசீஸ்னா சஹாபாக்களையும் 2 பேர், தாபீன்களையும் 2 பேர், தபு தாபீன்களையும் 2 பேர் அப்படி என்று சொல்லி அறிவிச்சிருந்தா அந்த ஹதீஸுக்கு சொல்லுவோம் அல் அசீஸ், அசீஸான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி. அல்லது ஏதாச்சும் ஒன்றுல 2 பேர், சஹாபாக்கள்ல மட்டும் 2 பேர் அறிவிச்சிக்கிறான், தாபீன்களை மட்டும் 2 பேர் அறிவிச்சான், அல்லது தபு தாபீன்களை மட்டும்தான் 2 பேர் அறிவிச்சினான். அப்படி இருந்தாலும் அது அசீஸ் என்ன சொல்லுவோம். ஒவ்வொன்றிலையும் 2 பேர் அல்லது ஏதாவது ஒன்றுல 2 பேர், ஏதாவது ஒரு தரப்புல 2 பேர் அறிவிச்சிருந்தா அந்த ஹதீஸ் சொல்லுவோம் அசீஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்து அல் கரீப். கரீப் என்று சொன்னா ஒருவர் மட்டும் அறிவிச்சிருக்கிறது, ஏதாவது ஒரு படித்தரத்துல, சஹாபாக்கள்ல அல்லது தாபீன்கள்ல அல்லது தபு தாபீன்கள் ஏதாவது ஒரு படித்தரத்துல ஒருத்தர் தான் அறிவிச்சிருக்கிறார். அந்த ஹதீஸை தான் அல் கரீப் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த 3 வகை விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். அப்ப இதுல பெருசா ஒன்றும் இல்லை. மஷ்ஹூர், அசீஸ், கரீப் இந்த ஓர்டரையே அவன் வச்சுக்கணும். ஓர்டரை கொஞ்சம் மஷ்ஹூர் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, அசீஸ் 2வது, 3வது கரீப். சனது எண்ணிக்கை வச்சு ஹதீஸை வகைப்படுத்துறோம் இந்த அடிப்படையில். மஷ்ஹூர் 3 அல்லது 3+, ஒவ்வொன்றிலையும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள் 3லையும் 3 அல்லது 3+. அசீஸ் ஏதாவது ஒரு இடத்துல 2 இல்லாட்டி எல்லா இடத்துலையும் 2 பேர் அறிவிச்சது. கரீப் சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படித்தரத்தில் ஒரு ஆளால் அறிவிக்கப்பட்டது. ரைட். இப்ப இந்த சனதை வச்சு வகைப்படுத்தின ஏதாவது வகைப்படுத்தல ஆன்சர்ல வந்து கண்டு பாருங்க. அப்ப நீங்க சனதுல எண்ணிக்கையை வச்சு வகைப்படுத்தின ஏதாச்சும் வந்திருக்கா இதுல? சார். மஷ்ஹூர் என்ற ஒரு வார்த்தையும் இல்ல, அசீஸ் என்றும் ஒன்றும் இங்க இல்ல, கரீப் என்னும் ஒன்றும் இல்லை. எனவே அந்த வகைப்படுத்தல் ஒன்றும் இவங்க போடல. ரைட். அடுத்த பாருங்க, இஸ்னாத் சென்று இஸ்னாத் சென்றடையும் முடிவிடம். இஸ்னாத் சென்றடைகிற முடிவிடம். ஹதீஸ் என்றா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு போய் முடியணும். இப்ப நான் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தாபி இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அவர் ஒருத்தர் சொல்றார், சரி அவர்கிட்ட யாரு சொன்னு பார்த்தா இன்னொருத்தர் இருக்கிறார். அப்படி 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 போய் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நபர் வரைக்கும் போகுது. யாரு வரைக்கும் அந்த ஹதீஸ் போய் நிக்கி என்றதை வச்சு வகைப்படுத்துது. அதாவது நம்ம மேல விளங்கப்படுத்தினமே, ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ் எஃப் என்ற நபர்கிட்ட வருது. எஃப் என்ற நபர் பார்க்கிறார். ரைட். இ என்ற நபர்கிட்ட இருந்து எஃப் என்ற நபர்கிட்ட வருது. இ என்ற நபர்கிட்ட இருந்து நபருக்கு எப்படி தெரியுமென்று பார்த்தா டி என்ற நபர்கிட்ட இருந்து அந்த ஹதீஸ் வந்துச்சு. இவருக்கு எப்படி தெரியுமென்று பார்த்தா சி என்ற நபர்கிட்ட இருந்து வந்துச்சு. அப்படி பார்த்தா பி என்ற நபர்கிட்ட இருந்து சிக்கு வந்திருக்கு, ஏ என்ற நபர்கிட்ட இருந்து பிக்கு வந்திருக்கு. ரைட். ஏதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட விஷயத்தை கேட்டுக்கிறார். எனவே இதுல முடிவிடம் நபி அவங்க வரைக்கும் போகுதா இல்லையா? இஸ்னாதுர முடிவிடம் நபி அவங்க வரைக்கும் போகுதா இல்லையா? ரைட். அப்ப இஸ்னாத் சென்றடை முடிவிடத்தை கருத்தில் கொண்டு ஹதீஸை 3 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்றிற்கு மர்ஃபூ, அதான் இப்ப நாங்க சொன்னது, கடைசி வரைக்கும் போகும். அதாவது நபி அவங்க வரைக்கும் அதுல முடிவிடம் போகும். நபி அவங்க வரைக்கும் இருக்கிற இஸ்னாது தெரியும் எங்களுக்கு, இவர்கிட்ட வேறு முறிவற்று
தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்றினையும் ஹதீஸ். அடுத்தது இன்னொரு வகை இருக்கு மௌகூஃப், சஹாபி வரைக்கும் போகும், அதுக்கு அங்கால தெரியாது, அதுக்கு அங்கால அது எங்க போய் முடியுதுன்னு தெரியாது, சஹாபி வரைக்கும் போகும். அப்ப இதை என்ன செய்வாங்கண்டா சந்தேகப்படுவாங்க, இது ஹதீஸா இல்ல அந்த சஹாபி சொன்ன கூற்றுத்தானா என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்லுவாங்க இது அந்த சஹாபிட கூற்று, இன்னும் சில சொல்லுவாங்க இல்ல இது ஹதீஸ் அப்படின்னு சொல்லி அதுல கருத்து வேறுபாடுகள் வரும். மர்ஃபூல அந்த வேறுபாடு வராது, ஏன் அது நபி அவங்க வரைக்கும் போய்த்து. இங்க இஸ்னாத் என்ன செய்யுது, இடையில இங்க கட் ஆயிட்டு, உதாரணத்துக்கு இவர் ஒரு சஹாபி என்று வைப்போமே, பி என்ற நபர், இதோட இஸ்னாது கட் ஆகிட்டு, இதுக்கு அங்கால் இருக்கிறார்கள் தெரியாது யார் என்று சொல்லி, அதாவது இவ்வளவு பேரும் இல்லை இஸ்னாதுல, இங்கிட்டு யாருன்னு தெரியாது, கேள்விக்குறி. பியோட இஸ்னாது கட் ஆகுது, பி என்ற நபர் யார் என்று பார்த்தா சஹாபி. இப்ப அந்த ஹதீஸுக்கு நாங்க பேர் கொடுப்போம் மௌகூஃப், சஹாபி வரை மட்டும் தொடர்ந்து செல்லுதல், இதைத்தான் மௌகூஃப் என்று சொல்றேன். அடுத்த வகை பாருங்க மக்து. மக்து என்று சொன்னா தாபி வரைக்கும் போகும், அதுக்கு அங்கால சஹாபிக்கு கூட அந்த இஸ்னாத் யாரு சஹாபாக்கள்ல யார் இதுல சம்பந்தப்படுறது கூட தெரியாது, தாபி வரைக்கும் போகும். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் எடுக்கிறோம், அது டி வரைக்கும் கட் ஆயிட்டு, இவ்வளவு தான் அதுல சங்கிலித்தோட எங்களுக்கு தெரியும். டி என்ற நபர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு தாபி, இதுக்கு அங்கால இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது, இதுக்கு அங்கால இருக்கிறார்கள், டிக்கு பிறகு டி ஆர்ட்ட இந்த விஷயத்தை கேட்டார் அறிஞர், இந்த ஹதீஸ ஒன்றும் தெரியாது. எனவே இப்படியான ஹதீஸுக்கு நாங்க சொல்லுவோம் மக்து என்று சொல்லி, ஒரு ஹதீஸ் தாபி வரை சென்று அவரோட நின்று விடுதல். இதைத்தான் சொல்ற இஸ்னாது சென்றடையும் முடிவிடத்தை வச்சு ஆகாதான ஹதீஸ்ல 3 வகையா படிக்கலாம். இது 3 மலைட்டா ரைட், இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இதே ஓர்டர்ல மர்ஃபு மௌகூஃப் மக்து, இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கொள்ளும், மர்ஃபு மௌகூஃப் மக்து. அப்ப அங்க ஆக ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நபி அவங்க, அது பிறகு சஹாபி, அதுக்கு பிறகு தாபி, அந்த படித்தரத்தில் ஓர்டரையும் இந்த ஓர்டரையும் ஞாபகம் வச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மர்ஃபு என்றா நபி அவங்க வரைக்கும் போற ஹதீஸ், மௌகூஃப் என்றா சஹாபி வரைக்கும் போற ஹதீஸ், மக்து என்றா தாபி வரை போற ஹதீஸ். அந்த இங்கால இந்த ஓர்டர், இங்கால இந்த ஓர்டர், இங்கால இந்த ஓர்டர், அந்த படித்தரத்தில் ஓர்டர் ஞாபகம் இருந்தா சரி. இதை பாடமாயிக்கொண்டு இருக்க தேவையில்லை, ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். மர்கூஃப் மௌகூஃப் மக்து இந்த ஓர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கால நபி அவங்க சஹாபி தாபி இந்த ஓர்டர் ஈஸியா இருக்குமா இல்லையா ஞாபகம் வச்சுக்கொள்றது? ஈஸியா கஷ்டமா? ஈஸி. படித்தரத்தில் ஓர்டரை பார்த்தா இப்படி பெஸ்ட் நபி அவங்க வரப்போறாங்க, அது பிறகு சஹாபாக்கள் வருவாங்க, அதுக்கு பிறகுதான் தாபீன்கள், அதுக்கு பிறகுதான் தாபீன்கள். அந்த ஓர்டரே அப்படியே நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளும். மர்ஃபு மௌகூஃப் மக்து. மர்ஃபு நபி அவங்க வரைக்கும் போற ஹதீஸ், மௌகூஃப் சஹாபி வரைக்கும் போற ஹதீஸ், மக்து தாபி வரைக்கும் போகும். அப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சு. சரி, இப்ப அப்படியே நாங்க கேள்வி பேப்பரை பார்ப்போம். அப்ப இதுல நாங்க இந்த வகைப்பாட்டில் இது முதலாவது வகைப்படுத்தல், சனதில் எண்ணிக்கையை வச்சு வகைப்படுத்தி பார்த்தோமா ஹதீஸ. அடுத்து இது இரண்டாவது வகைப்படுத்தல், சனது சென்றடைகிற முடிவிடத்தை வச்சு வகைப்படுத்தி பார்த்தோம். எனவே இதுல பாருங்க மர்கூஃப் மர்ஃபு மௌகூஃப் மக்து இந்த வார்த்தைகள் எங்க இருக்கா இந்த ஹதீஸ்கள்? பாருங்க பாப்போம். ரைட், ஹதீஸ் மர்ஃபு இருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு சொல்லும் ஹதீஸ் மர்ஃபு மிக உறுதியானது ஆதாரபூர்வமானது என்று சொல்லலாமா முத்தவாத்திரை விட? சொல்லேலா. ஏன் சொல்லேலா? இது ஆகாதிர வகையில உண்டு, ஆகாதிர வகையில உண்டாகத்தான் இது வருது. எனவே முத்தவாத்திரை விட இது தரம் வாய்ந்தாக வரையலாது. எனவே இந்த ஆன்சர் வருமா? வராது. இது உங்களுக்கு இப்ப பில
மர்ஃபூண்டா என்ன விளக்கம்னு தெரியும். ரைட். அப்ப ஹதீஸ் மர்ஃபூண்டா என்ன சொல்லுங்க அப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இஸ்னாத் சென்றடையுது. அடுத்தது மௌகூஃபும் படிச்சிட்டோம். சரி, மௌகூஃப் இதுக்கு ஆன்சரா வரையலுமா? இல்ல. அதுவும் ஆன்சரா வரையலாது. ஏன்? ஹதீஸ் முத்தவாத்திர் இருக்கும் போது மௌகூஃபை நாங்க தெரிவு செய்ய இயலாது. மிக உறுதியான ஆதாரம் ஹதீஸ் முத்தவாத்திரா. ஏன் தெரிவு செய்யலா? இதுவும் ஆகாதிர வகையில் உண்டாக காணப்படுகிறது. எனவே இதுவும் ஆகாதான ஹதீஸ் தான். ரைட். அப்ப இது ரெண்டும் படிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு இது தெரியும். இப்ப அப்படியே பாருங்க எங்கட தேரிய. அடுத்து இஸ்னாதுல முறியுவாரு, இடையில ஆளுடு படுற. முறிவேண்ட என்ன? இடையில ஆளுடு படுற. இப்ப சரி, இந்த மேல நாங்க எடுத்தது எடுப்போமே பாருங்க. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து ஒருத்தர் கேட்கிறார். அந்த நபர் ஏ, அவருடைய பெயர், அவர்கிட்ட இருந்து பி, அது போல சிடி அப்படின்னு போகுது. இது எப்படியான வகைப்படுத்தல் சொன்னா, இஸ்னாதில் ஏற்படுற முறிவு. இது மூன்றாவது விதமான வகைப்படுத்தல். இஸ்னாதில் ஏற்படுற முடிவு வேண்டாம், இடையில சி விடுபட்டு இருக்குது. அங்காலையும் ஆள் தெரியும், இங்காலையும் ஆள் தெரியும், இடையில இருக்கிற ஆள் தெரியும். இல்லாட்டி இஸ்னாதில் ஆரம்பத்துல 2 பேர் உருவாடுற, இல்லாட்டி ஒருத்தர் உருவாடுற, ஏ மட்டும் உருவாடுற, யாருன்னு தெரியும் அந்த என்ற நபர். இல்லாட்டி இங்க இஸ்னாதில் ஆரம்பம் இதான் ஆரம்பம் இங்கேருந்து தான் பார்க்கணும். அது சரி, அந்த முடிகிற இதுல தான் பார்க்குறேன். இஸ்னாத் முடிவிடம் தான் இதான் முடிவிடம், நபி அவங்கள்ட்ட போறது. ரைட். அப்ப ஆரம்பத்துல இங்க விடுபடுறது, அல்லது முடிவிடத்துல விடுபடுறது, இடையில நடுவுல விடுபடுறது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்படி ஆள் யாருன்னு சரியா ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிக்கு ஆள் தெரியாது. அப்ப இப்படியும் வர சில ஹதீஸ் இந்த பிரச்சனை வரும். அதுல அந்த ஹதீஸுடைய சனதை பார்க்கும்போது அந்த சங்கிலி தொடரை. ரைட். அப்ப அதை வச்சு ஹதீஸை வகைப்படுத்துதான். பாருங்க, ஆகாதான ஹதீஸ்கள் இஸ்னாதில் ஏற்படும் முறிவுகளின் அடிப்படையிலும் பல வகைகளுக்கு உட்படும். இஸ்னாதில ஏற்படுற முறிவுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது. முதலாவது முர்சல். முர்சல் என்றா என்னண்டா, சஹாபிய விட்டு தாபி நேரடியா நபி அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கிற ஹதீஸ். பாருங்க, ஒரு ஹதீஸின் தொடரில் சஹாபியை விட்டு ஒரு தாபிஇ நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கும் ஹதீஸ். இப்ப சொல்லுங்க, தாபி நபி அவங்கள பாத்திப்பாங்களா? ஒரு தாபி நபி அவங்கள பாத்திப்பாரா? பாத்திக்க மாட்டார். அப்ப இவர் நபி அவங்கள்ட்ட இருந்து சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாதே நாங்க எடுக்கலுமா? டிரெக்டா இவர் நபி அவங்க கொண்டு சஹாபியா இருந்தா ஓகே. இப்ப இவர் நபி அவங்களோட காலத்துல உயிர் வாழவே இல்லை. ஏன்? இவர் ஒரு தாபி. நபி அவங்க உயிரோட வைக்கும் போது இவர் உயிரோடவே இல்லை. அப்ப இருந்தாலும் நபி அவங்கள்ட்ட இருந்து கேட்ட மாதிரி அவர் சொல்றார். அப்ப என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? என்ன நடந்திருக்கு? இடையில ஒரு ஆள் விடுபட்டிக்கிறாரா இல்லையா? நபி அவங்கள்ட்ட இருந்து கேட்ட ஒரு ஆள் இடையில விடுபட்டிக்கிறார் தானே? ஒரு சஹாபி விடுபட்டிக்கிறார். ஒரு சஹாபியோ எத்தனை சஹாபின்னு தெரியாது, சஹாபி விடுபட்டிக்கிறார் இந்த இடத்துல. எனவே ஒரு ஹதீஸ்ல தொடர்ல சஹாபி விடுபட்டா அதுக்கு நாங்க சொல்லுவோம் முர்சலான ஹதீஸ். அடுத்து பாருங்க, முஅல்லக். முஅல்லக் என்ற என்னண்டா, ஒரு இஸ்னாதுல ஆரம்பத்தில் ஒன்று அல்ல அதற்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் விடுபடுதல். இஸ்னாதுல ஆரம்பத்தில், அதாவது இந்த இடத்துல இந்த பகுதியில் எஃப் விடுபடுற, அல்லது எஃப் இயும் விடுபடுற, அல்லது டியும் சேர்ந்து விடுபடுற. இப்படி இஸ்னாதுடைய ஆரம்ப பகுதியில் நீங்க இப்படி பார்க்க போறாதான் முடிவிடம் என்று. முடிவிடம் என்றா தான் அது தலையில தான் பார்க்கணும். ஆரம்பம் என்றா கடைசியில வாராக்கள் தான் ஆரம்பம். இஸ்னாதுல ஆரம்பம் இவங்க தான். முடிவிடம் நபி அவங்கள்ட்ட வரைக்கும் போகும். ரைட். அப்ப இந்த பகுதியில விடுபட்டாங்கன்னு சொன்னா அதான் நாங்க சொல்லுவோம் அந்த ஹதீஸ், அதாவது ஒரு நபர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இஸ்னாதுல ஆரம்பத்தில் விடுபட்ட நாங்க முஅல்லக் என்று சொல்லுவோம்.
விலங்கலாட்டி கேட்டுக்கணும். அடுத்தது பாருங்க, முன் கத்தி. ஒரு இஸ்னாதிர மத்தியில ஒரு அறிவிப்பாளர் விடுபடுறது. இஸ்னாதிர மத்தியிலண்டா நடுப்பகுதிகள்ல, ரைட், இது சி டி இப்படியான ஆக்கள் விடுபடுறது. மத்தியம பகுதியில விடுபடுறதுக்கு சொல்லுவோம் நாங்க இந்த முன்கத்தி என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, முஅல்லல். அரபுல முஅல்லல் என்று தான் வரும். இங்க தானா போட்டிக்கிறாங்க, இப்படித்தான் வரும். முஅல்லல் லானா வரும். முஅல்லல் என்று சொன்னா ஒரு இஸ்னாதில் தொடர்ச்சியாக 2 அறிவிப்பாளர்கள் ஒரு இடத்தில் அல்லது அதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல 2 பேர் விடுபடுற தொடர்ச்சியாக, அது ஒரு இடத்துல விடுபடுற அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்கள். உதாரணத்துக்கு இந்த அறிவிப்பு தொடர்ல ஏயும் பியும் விடுபடுற 2 அறிவிப்பாளர்கள் ஒரு இடத்துல விடுபடுற, அல்லது ஏயும் பியும் விடுபாட்டு திரும்பி இஎம்எஃப்பும் விடுபடுற. அப்ப இங்க நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க இந்த அறிவிப்புல, இந்த இஸ்னாதுல, ரைட். அதுதான் சொல்லுவோம் முஅல்லல் என்று சொல்லி. ஒரு இஸ்னாதுல தொடர்ச்சியா 2 அறிவிப்பாளர்கள் ஒரு இடத்துல அல்லது அதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல விடுபடுற, இதுக்கு சொல்லுவோம் முஅல்லல் என்று சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும் இஸ்னாதில் ஏற்படுற முறிவுகளை வச்சு ஹதீஸ் எப்படி வகைப்படுத்துறேன்னு சொல்லி. இது விளையிட்ட இப்ப சொன்ன இவ்வளவு விஷயம் விளையிட்ட உங்களுக்கு இந்த வகைப்படுத்தல். இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுங்கன்னு சொன்னா, முர்சல் சானாவந்திக்கு, சஹாபி சானாவந்திக்கு. சஹாபி விடுபட்டா முர்சல், முர்சல்லையும் சானாவந்திக்கு, சானாவந்தத்தால சஹாபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சஹாபி விடுபட்டிருக்கிறார். இந்த ஹதீஸை சொல்ற முர்சல், சஹாபியை விட்டு போட்டு தாபியை நேரடியாக நபியா கொண்டு அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறேன். முர்சல் ஞாபகம் வச்சு கொள்ளையிலுமா? ஈஸி ஆயிக்குமா? அடுத்து பாருங்க, முஅல்லக். முஅல்லக் என்ற இஸ்னாதுல ஆரம்பத்துல விடுபடுற ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆரம்பத்துல, இஸ்னாதுல ஆரம்பத்துல ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்டாக விடுபடுற. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளையிலுமாண்டா, குர்ஆன்ல ஆரம்பத்தில் அருளப்பட்ட சூரா என்ன? ஆரம்பத்தில் அருளப்பட்ட சூரா என்ன? சூரா அலக். சூரா அலக், ரைட். சூரா அலக் ஆரம்பத்தில் குர்ஆன்ல அருளப்பட்ட சூரா அலக். ஹதீஸ்ல ஆரம்பத்தில் அறிவிப்பாளர்கள் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆக்கள் விடுபட்டா முஅல்லக். இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு ஈஸியா இருந்தா ஞாபகம் வச்சுக்கணும், கஷ்டமா இருந்தா அவங்கள ஏதோ ஒரு ட்ரிக்ஸை சரி பயன்படுத்தி ஏதோ ஒரு விதமா நீங்க ஞாபகம் வச்சு எக்ஸாம் நல்லா செஞ்சா சரி, பாடத்தை விளையும் கூட சரி. சூரா அலக் குர்ஆன்ல ஆரம்பத்தில் அருளப்பட்ட சூரா. இஸ்னாதுல ஆரம்பத்துல அறிவிப்பாளர்கள் விடுபட்டிருந்தா முஅல்லக். அலக் முஅல்லக், அலக் முஅல்லக். ஈஸி ஆயிக்குமா? ஞாபகம் வச்சுக்கொள்றேன். ரைட். அடுத்து முன்கத்தி, மத்தியில் அறிவிப்பாளர் விடுபடுறது. முன்கத்தி மத்தி, கத்தி மத்தி என்ற மாதிரி. முன்கத்தி மத்தி இஸ்னாதுல ஆரம்ப மத்தியில, கத்தி மத்தி, முன்கத்தி மத்தி. இஸ்னாதுல மத்தியில ஒரு அறிவிப்பாளர் விடுபடுறது. ஞாபகம் வச்சு கொள்ளையிலுமா ஈஸியா? ரைட். முர்சல் சானாவந்திக்கு சஹாபி, முஅல்லக் ஆரம்பம், முன்கத்தி மத்தி. கத்தி நீங்க வருது, அங்க மத்தி என்று வருது. அடுத்து முஅல்லல், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி. ஏதோ ஒரு அடிப்படையில் தொடர்ச்சியாக 2 அறிவிப்பாளர்கள் விடுபடுறது, கடைசியில வாரு. சரி, அப்ப பாருங்க ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அங்க மஷூர் அசீஸ் கரீப், அது சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விளக்கம் ஞாபகம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அதை நீங்க சும்மா நோட் பண்ணி வச்சுக்கணும் மேலதிகமாக. மர்ஃபூ மவ்கூஃப் மக்து, நபியா அவங்க சஹாபி தாபி, அந்த ஓர்டர்ல அங்கிட்டும் இங்கிட்டும் ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கொண்டா அது ஓகே. இங்கால முர்சல் முஅல்லக் முன்கத்தி முஅல்லல். முர்சல்ல சானாவந்தி சஹாபி விடுபட்டுகிறார், முஅல்லக் ஆரம்பத்துல விடுபட்டுகிறார். என்ன சூரா அலக் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இங்க அதோட சம்பந்தப்படுத்தி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ள. முன்கத்தி என்றா அங்கிட்டு மத்தி என்ற வார்த்தையை போட்டா சரி. முஅல்லல் 2 அறிவிப்பாளர்கள் விடுபடுறது, அது ஒரு இடத்துல இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட இடத்துல இருக்கலாம். இவ்வளவுதான் ஆகாதான ஹதீஸ்ல வகைப்படுத்தல்.
இந்த பாடம் கிளியரா உங்களுக்கு? ஆகாதான ஹதீஸ்களுடைய வகைப்படுத்தல். ஓ சார். ஆமாம் சார். ரைட், அப்படியே பாருங்க பேப்பரை. நாங்க படிச்ச இது வந்து இங்க முஅல்லக். இப்ப இதை இங்க ஆன்சரா கொடுக்கலுமா? இங்க நாங்க ஏலா இல்லை சார். கொடுக்க இயலாது. ஏன் கொடுக்க இயலாது? அது வந்து மாஹத் இருக்கும். அதுவும் ஆகாதான ஹதீஸ் தான். அது மிக உறுதியான ஆதாரப்பூர்வமான சொல்ல இயலாது. என் முத்தவாத்திரான ஹதீஸை விட தரம் கொஞ்சம் ஆகாத வகையில் உண்டு தான் முஅல்லக். இஸ்னாதை வச்சு, இஸ்னாதில் இருக்கிற முறிவை வச்சு தான் வகைப்படுத்தி பார்க்குறோம். ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க முஅல்லக்கான ஹதீஸ் என்ன? ஆரம்பத்தில் இருக்கிறது சார். ரைட், ஆரம்பத்தில் அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்கள், அது ஒருத்தர் அழைக்கலாம், எத்தனை பேராகவும் இருக்கலாம். இஸ்னாதில் ஆரம்பத்துல அறிவிப்பாளர் விடுபட்டிருந்தா அதுக்கு சொல்லுவோம் முஅல்லக் அப்படின்னு சொல்லி. ரைட், இப்ப இந்த 19வது கேள்விக்கு, எனவே இந்த 19வது கேள்விக்கு ஆன்சர் ஹதீஸ் முத்தவாத்திர். துறைசார் அறிஞர்களால மிக உறுதியான ஆதாரபூர்வமான ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படுவது ஹதீஸ் முத்தவாத்திர். இப்ப கிளியர் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு? ரைட், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். யாருக்காச்சும்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள 10 ஆகிட்டு, அதனால 10-15 டைம் கொஞ்சம் குயிக்காக கேளுங்க. எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் குயிக்காக கேளுங்க. இந்த கேள்வியிலேயோ நாங்க இப்ப இதுவரைக்கும் படிச்ச தியரியிலேயோ ஏதேனும் பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருந்தா குயிக்காக கேட்கலாம். ரைட், அப்ப சாராம்சத்தை குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஹதீஸ்கள் பிரதானமாக 2 வகைப்படும். என்னென்ன? ஹதீஸ் முத்தவாத்திர். அடுத்தது குயிக்கா சொல்லும். ஆஹாதான ஹதீஸ். ரைட், அங்கால ஹதீஸ் முத்தவாத்திரண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஹதீஸ் ஆகாதுனாலும் என்னன்னு தெரியும். ஆகாதான ஹதீஸ்களை முதலாவது அறிவிப்பாளர்கள் சனதிர எண்ணிக்கையை வச்சு 3 வகைப்படுத்தலாம். என்னென்ன எண்ணிக்கையை வச்சு சனதிர? ரைட், வெரி குட். அடுத்தது இஸ்னாதுல இருக்கிற அந்த முடிவிடம், இஸ்னாத் போய் சென்றடைகிற முடிவிடத்தை வச்சு 3 வகைப்படுத்தலாம். என்னென்ன? ரைட், வெரி குட். அடுத்து இஸ்னாதுல ஏற்பட்ட உடைவு முறிய வச்சு 4 வகைப்படுத்தலாம். என்னென்ன? ரைட். உலூமுல் ஹதீஸ், அதாவது ஹதீஸ் திறனாய்வு கலைகள் யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு? தபூ தாபீன்கள் காலத்துல. ராவி என்றா என்ன? ரைட், ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறவர், அறிவிப்பாளர். இஸ்னாத் என்ற என்ன? அறிவிப்பாளர்கள் உடைய அந்த சங்கிலி தொடர், ஹதீஸ் அறிவிப்பு சங்கிலி தொடர் அல்லது ஹதீஸ் அறிவிப்பு அறிவிப்பாளருடைய அந்த வரிசை, அதுதான் இஸ்னாத்னு சொல்லு. இஸ்னாதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். என்ன? சனத். அப்ப படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் கிளியர், அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்புல 20வது கேள்வி சம்பந்தமாக நாங்க விரிவாக பார்ப்போம். இதுவரைக்கும் படிச்ச பாடங்கள் எடுத்து ஒரு தடவை மீட்டுங்கோ. அதுல வேற கேள்விகள், MCQ கேள்விகள் இருந்தா எடுத்து பார்த்து செய்யுங்க. எஸ்ஐ கேள்விகள் எதுவும் வந்திருந்தா ஆராய்ஞ்சு பாருங்க. எஸ்ஐ கேள்விகள் வரல, அது சில வகைகள்ல இது வரைக்கும் வரல. MCQ வந்திருந்தா கொஞ்சம் எடுத்து செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.